மார்க் நிக்கால் லஸ்கி என்ற அந்த மனிதன் ஒரு சிறப்பான நாவல் ஆசிரியர். எனவே 1988ஆம் ஆண்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே அவனை நேர்காணல் செய்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் நிறைய காரியங்களை குறித்து பேசினார். அப்பொழுது, நான் கிறிஸ்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பகைவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் கிறிஸ்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன். இதில் வேதனைக்குரிய விஷயம் என்ன என்றால், என்னை மன்னிப்பதற்கு எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பன் இல்லை என்பதுதான் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்று அந்த மனிதர் கூறியிருக்கிறார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்முடைய மாபெர நேசு மன்னிப்பினுடைய உச்சமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த மன்னிப்பை நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்வாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சொல்கிறது. இன்றைய நற்செய்திகளுக்கு நாம் வருகிற பொழுது, பேதுரு மிக சிறப்பாக தன்னுடைய முன்மொழிதலை ஆண்டவர் இயேசுவிடத்திலே வைக்கிறார். என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்தால் நான் 7 முறை மன்னித்தால் போதுமா? இதனுடைய விவிலிய பின்னணி என்று பார்க்கிற பொழுது, ஆமோஸ் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலே அழகாக சொல்கிறார், பிற இனத்தார் தவறு செய்கிற போது நீங்கள் 3 முறை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்திட்டம். அதுதான் யூத ராபிகள் எல்லாமே பிடித்து கொண்டு அந்த 3 முறை மன்னிப்பு என்பதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் பேதுரு இதை தெரிந்து கொண்ட பிற்பாடு, பேதுரு மிகுந்த ஒரு எப்பொழுதுமே அவர் எல்லாவற்றிலும் ஆர்வ கோளாறுத்தனமாகத்தான் பேசுவார். எனவே 3 முறை மன்னிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்கிற போது 3 முறை, அதை டபுளாக மற்றொரு 3, இன்னொன்று கூட சேர்த்துக்குவோம். 7 என்பது மற்றொரு கருத்து, விவிலிய அடிப்படையிலே ஒரு முழுமை. எனவே என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக தவறு செய்கிற போது நான் 7 முறை, அப்படி என்றால் முழுமையாக மன்னித்தால் போதுமா? இது வழியாக ஆண்டவருடைய பாராட்டை பெறுவோம் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னது 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை. அப்படி என்றால் கணக்கே இல்லை. எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் பார்க்காமல் நீ உன்னுடைய சகோதரனை, உனக்கு எதிராக யார் துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் தெளிவாக சொல்லி அழகான ஒரு உதாரணமான ஒரு கதையை அவர் கொடுக்கிறார்.